₹2500 தரணும் சொன்னார்ல. ஆமாம் சார். இப்போ ₹2500 பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இல்லை சார். இந்த 3 சிலிண்டர் கொடுத்தது பேச மாட்டாங்க. ₹2500 புத்திசாலி மக்கள் வந்து கேட்டாங்க, சார் நீங்கள் சிலிண்டர் அப்போ தாங்க எங்களுக்கு இந்த ₹2500 கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்கேருந்து இந்த பணம் வருது யாரும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நம்மக்கிட்ட கடனும் இப்போ நம்ம தலையில் கடனை சுமத்திட்டு நமக்கு வந்து ஒரு பொருளை இலவசமாக தராங்க, அவ்வளோதான் புரிதல். ஏங்க பெண்களுக்கு மட்டும் இலவசம் இருக்கேன், எங்களுக்கும் வந்து இலவசமாக சொல்ல வந்து விடலாமே என்ன, ஆனால் வந்து விடலை. பரவாயில்ல, என் ஒய்ஃப் வந்து ஃப்ரீயாக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திருப்தி உங்களுக்கு. உங்கள் ஒய்ஃபு இல்லை பஸ்லலாம் ஃப்ரீயாக போகலாம். நான் அதான் சார் நீங்கள் பழைக்காத தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி பாருங்க எவ்வளோ ஸ்கீம் இருக்குது பாருங்க. நீங்கள் என்ன எங்க கல்யாணம் அதான் சார் இந்த 5 இயர்ஸ்க்குள்ள பண்ணிடலாம், சீக்கிரம் பண்ணிடுங்க, புரியுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டால் மறக்காமல் அடுத்த முறை வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு வந்து விஜய் அண்ணாக்கு வாக்களிச்சிருங்க, சரியா சார்? இது கேம்பெயின் மாதிரி இல்லை சார். சிஎம் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணுறப்போ வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு இல்லை சார். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சார். முதல்ல எதில் காம்படிட் கேளுங்க. எதில் சார்? இவருக்கும் கொள்கை இல்லை, அவருக்கும் கொள்கை கிடையாது. சப்போர்ட்டா, அதாவது தாவேகா மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா கனிமொழி அவர்கள், டிஎம்கே கனிமொழி அவர்களும். கனிமொழி அப்படி ஏதாவது சொல்லிட போகிறேன். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நாளைக்கு வரும்போது ஒரு டைட்டாக வந்து ஒரு நெக் பன் கூட இல்லை, ஒரு கட் பனின் போட்டுக்கிட்டு ஒரு ஜட்டி போட்டு வந்து உட்காந்து ஒரு ஆங்கரிங் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ நான் கேட்குறேன், கனிமொழி பெண் தானே, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, எங்க அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு போக சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு நம்ம கூட வந்து கெஸ்டா யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் சேக்வார் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கமா? நலமா இருக்கீங்க. ஓகே சார். இப்போ ரொம்ப மக்களே நலமாகிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளோட சிஎம் விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு சார். 3 சிலிண்டர் வந்து ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு, இல்லை 2-3 பண்ணியிருக்காரு சார். இப்போ அது ரொம்ப பெண்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். சிலிண்டர் பற்றாக்குறையா இருக்கு. 3 சிலிண்டர் வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி. ஆனா முன்னாடி 6 சொன்னாரு, இப்போ 3 தான் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு செக் வச்சாங்க சார் அவரு. முன்னாடிலாம் வந்து நாங்க எந்த விதமான வேறுபாடு பாகுபாடு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, திமுக மாதிரி பார்க்க மாட்டோம்னு சொல்லி அவர் ஒரு மேடையில பேசினாரு. இப்போ அவர் பாகுபாடு பார்த்து 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்க அந்த மந்த்லி ஆனுவல் இன்கம் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் நான் 3 சிலிண்டர் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, முதல்ல ஒரு விஷயம், கடந்த ஆட்சியில் இது நடந்தது. பாகுபாடுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பாகுபாடு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்களுக்கு வந்து 1000 ரூபா மாதம் ஆயிரும். அப்புறம் ஃபில்டர் பண்ணாங்க. விதவை பென்ஷன் வாங்குவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, வீட்டில் டிவி வச்சுருந்தா கிடையாது, கிரைண்டர் வச்சுருந்தா கிடையாது, ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தா கிடையாது, இப்படியெல்லாம் வந்து பண்ணாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கட்டம் தாண்டின பிறகு நினச்சிக்கிட்டா மெல்ல மெல்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் குடும்ப அட்டை யாரெல்லாம் வச்சுக்கலாம் அத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு கடந்த, அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்கு முன்னாடி, 4வது வருஷம் நினைக்கிறேன், 3வது வருஷம் பூர்த்தியாகி 4வது வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அது காரணம் என்ன? தேர்தல் பயம், சரிங்களா? அப்போது அங்கே முதல் 2 ரீசன் இருக்குது. ஒன்று, ஃபண்டு, இருக்கிற ஃபண்டை வச்சு கொடுக்கணும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு தேர்தல் நெருக்கடி எதுவுமே இல்லை. இப்போ வந்து தாவேகா அரசு 5 வருஷம் பூர்த்தி ஆகும், இவங்க வாபஸ் ஆகலாம், இன்னொருத்தர் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, இப்படி இருக்குது. ஸோ ஆட்சிக்கு நெருக்கடி இல்லை. அதே சமயத்தில் வந்து கேட்டால் ஃபண்டு குறைவாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அதனால தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண, ஒன்றும் முட்டு கொடுத்தேன்னு நினச்சிடாதீங்க. பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்றதுல நான் பாரபட்சம் பார்க்கக்கூடாது தான். ஆனால் நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது வேணால் அவர் சொன்ன வார்த்தைகளும் ஒன்று எடுத்துனோம். முதல் கட்டமாக, கட்டம்னு எதனால் சொன்னார் அவர் சொல்லும்போது கேட்டால், முதல் கட்டமாக 3 சிலிண்டர் கொடுக்குறோம், முதல் கட்டமாக இந்த ஸ்லாப், அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தா இந்த ஸ்லாப் வைக்கிறோம், ஓகே, சரிங்களா? ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து தளர்த்தப்படும். இப்போது இருக்கிற ஃபண்டு, இப்போ நீங்கள்லாம் கேட்டுனே இருப்பீங்கள்ல, நாங்கள் சொன்னீங்க செய்யவே இல்லை அப்படின்னு. இப்போ 100 நாள் ஆயிடுச்சு. 100 நாள் வந்து இந்த ஆட்சி எதுவுமே நமக்கு செய்யலப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? நாள்லேருந்து நீங்கள் சொல்ல முடியாது. நாள்லேருந்தா சார்? இல்லை, சொல்கிறேன் சார். இப்போ இந்த அறிவிப்பு கொடுத்தாச்சுங்க, இப்போ இனிமேல் சொல்ல முடியாதுல்ல, எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி 6 சிலிண்டர் சொன்னேன், 3 சிலிண்டர் வச்சோமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், அடுத்த 3 வந்துட்டுருக்கு, இப்போ கேஸை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இல்லையா? ஸோ 3 சிலிண்டர். இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று தரலைன்னா நம்ம தரலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், திமுக தரப்பில் வந்து பேசக்கூடாது, அதிமுக தரப்பு, இன்னும் மற்ற கட்சிகள் வந்து, அதாவது தாவேகாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அந்த நிலையிலேருந்து நம்ம பேசக்கூடாது, மக்கள் நிலையிலேருந்து நம்ம பேசணும். அதுக்காக தாவேகா பக்கத்தில் இன்னும் பேசக்கூடாது, முட்டு கொடுக்கக்கூடாது. மக்கள் நிலையிலேருந்து பார்க்கணும்னா, சரி இது வரைக்கும் எதுவுமே செய்யலைன்னு சொன்னோம், ஏதோ செஞ்சுருக்கிறாரு, செஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம்,
பசியில் இருக்கிறோம், பசியில் ஏதோ ரசம் சோறு போட்டார், அடுத்தது சாம்பார், அப்புறம் கறி சோறு எல்லாமே வரும். கொஞ்சம் இருங்க, இப்போ தான் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செய்கிறேன், அப்படி தான். ஸோ அதனால் நம்ம அதை பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான சொல்லலாம், ஒரு தந்திரம் தான். எப்படி இதில் ஒரு தந்திரம் அடங்கியிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். என்னன்னா வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா தரேன் அப்படின்னு சொல்லி மக்களோட நம்பிக்கையை அவர் சேர்த்துக்கிறாரு. அதனால இது ஒரு தந்திரமா? இது இல்ல அவர் தந்திரம் கிடையாது. இல்ல அவர் தந்திரம் எப்படின்னே கிடையாது. சிலிண்டர் எவ்வளோ சார்? ஒரு சிலிண்டர் எவ்வளோ இப்போ இன்னி ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாய் சிலிண்டர். சரி, இப்போ வந்து 2500 ரூபாய் தரணும் சொன்னார்ல. ஆமாம் சார். இப்போ 2500 ரூபாய் பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இல்லை சார். இந்த 3 சிலிண்டர் கொடுத்தோம் பேசாமாயிட்டாங்க. இப்போ 3 சிலிண்டர் நீங்கள் எடுத்துக்க வச்சுங்களேன். இப்போ 3 சிலிண்டர் எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபாய் ஆச்சு. அதை நீங்கள் பிரிங்க, ஒரு வருஷத்துக்கு பிரிங்க, 12 பிரிங்க, ஆவரேஜாக ஒரு 250 ரூபா வச்சுங்க. இப்போ கொடுக்குறது எவ்வளோ உங்களுக்கு தராரு? 250 ரூபா தராரு. ஆனால் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு தரணும்? 2500 ரூபா. புத்திசாலி மக்களாக இருந்தாங்கன்னா, சார் நீங்கள் சிலிண்டர் அப்போ தாங்க, எங்களுக்கு இந்த 2500 கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அட 2000 கூட வேணாம் சார், இப்போதைக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 500 கூட குறைச்சிங்க, ஒரு 2000 ரூபா கொடுங்க, ஒரு 1000 ரூபா கொடுத்தா 12,000 ரூபா ஆச்சுல்ல சார்? நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம் சார், கட்டாலி ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா 2500 ரூபா வரக்கூடிய இடத்துல 250 ரூபா வருது முதல் கட்டமாக. புரியுதா சொல்கிறது? சிலிண்டர் கொடுத்ததுனால நான் சொல்கிறேன், 3 சிலிண்டர் கொடுத்தனால சொல்கிறேன். அதனால் வந்து சரி, அப்படியே நீங்கள் 6 சிலிண்டர் கொடுத்தாலும் அதே கதை தான், நான் 500 ரூபா வருது. 500 ரூபா வரும். ஆனால் இந்த ஸ்கீமை நீங்கள் பொறுமையாக தாங்க சார். நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே கூட கொடுங்க. முதல் கட்டமாக எங்களுக்கு அந்த ஸ்கீம் கொடுங்க. எங்களுக்கு என்னென்னு அந்த 2500 ரூபா ஸ்கீம் இருக்குல்ல, இது இப்போ புரியுதுங்களா? இப்போதைக்கு நீங்கள் எதுவும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் 2500 ரூபா கேட்க முடியும். இருங்க, இப்போ தான் நான் சிலிண்டர் கொடுத்துருக்குறேன், முதல்ல சாதம் வடிங்க, அப்புறம் பார்த்துக்குள்ள 2500 ரூபா தரேன். அதனால் இதெல்லாம் வந்து, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த 2500 ரூபாயாக இருக்கட்டும், இந்த 6 சிலிண்டராக இருக்கட்டும், எங்கேருந்து இந்த பணம் வருது யாரும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கில் கடன் இருக்குது ஒவ்வொருத்தர் தலையிலையுமே, சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? இன்னும் ஏறுது. நம்மக்கிட்ட கடனும், இப்போ நம்ம தலையில் கடனை சுமத்திட்டு நமக்கு வந்து ஒரு பொருளை இலவசமாக தராங்க, அவ்வளோதான் புரிதல், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி இதை கடன் வந்து வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது நமக்கு தெரிய போகிறதில்ல. அப்பப்போ நாங்கள் வந்து வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கும் போதெல்லாம் நான் இவ்வளோ கடன் வாங்கினா சொல்ல போகிறாங்க, நம்ம அதை பார்க்க மாட்டோம்ல, நம்ம கைக்கு என்ன வந்ததுன்னு பார்ப்போம். பரவாயில்லைங்க, சொன்ன மாதிரி ஒரு 3 சிலிண்டர் கொடுத்தாரு. ஏய், கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காரு, அதையும் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காரு. ஆமாம், அந்த கடனை உன் தலையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றி பார்க்க முடியல. கவர்மெண்ட் கடன் தான், நம்ம கடனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கடன் வாங்கினா நம்ம இஎம்ஐ வந்து ரோட்டில் வந்து நிற்பான் சார், நம்ம துரத்துவான் இல்லையா? நம்மள யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் இப்போ என்ன, கவர்மெண்ட் தானே வாங்குது, அப்படிதான் மக்கள்கிட்ட பார்வை. நம்மள கணக்கு காமிச்சு தானே சார் வாங்குறேன் என்னோட. அதுதான் சார், அதுதான். ஆனால் நம்ம யாரும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லையேன்ற நான். நமக்கு வரல 3 சிலிண்டர் வரல, 6 சிலிண்டர் வரல, நீ வாக்குறுதி கொடுத்தியே, நீ என்ன செஞ்ச? அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து நாம் தமிழ் வந்து கட்சி வந்து வேறுபடுது, மற்ற கட்சிகளை விட வேறுபட்டு நிற்கிறதுக்கு. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து போராடுறாங்க, ஏன் மக்கள் செல்வாக்கு பெறனா, அவங்க உண்மையை சொல்கிறாங்க. இலவசன்றது யார் தலையில் கடன் இருக்குது? நம்ம தலையில் தான் இருக்குது. நம்மகிட்டயே வாங்கி நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கடனாளி ஆக்கிட்டு நமக்கே கொடுக்குறான். பெண்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட பஸ் மட்டும் தான் விட்டுட்டு இருந்தாங்க, மகளிர் பஸ்ன்னு சொல்லி. இப்போ டீலக்ஸ் பஸ் வரைக்குமே வந்து நம்மளோட சிஎம் விஜய் அவர்கள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா வந்து எம்டிசி பஸ் தவிர்த்து வேற எந்த ஊருக்கு போனாலுமே வந்து போய்க்கலாம், பெண்களுக்கு இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்எஸ்எஸ் இல்லாமல் இந்த ஒயிட் போர்ட் பஸ் இருக்குல்ல, ஆமாம் சார், அந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தீங்கன்னா எந்த பஸ்ஸு அதிகமாக வருது? அல்ட்ரா டீலக்ஸ் வருதா? ஆமாம் சார். அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா இலவச பஸ்ஸை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இலவசம் அறிவிச்சிட்டாங்க. அந்த இலவச பஸ்ஸில் நீ போகணுன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான், பஸ்ஸோட எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் அடுத்தது வந்து டீலக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா, அப்போ என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அந்த பஸ்ஸோட எண்ணிக்கை குறைப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? காசு கொடுத்து எந்த பஸ்? ஆம்னி பஸ்ஸில் போவீங்க. புரியுதா சொல்கிறது? ஆம்னி பஸ்ஸில் இல்லை ப்ரைவேட் பஸ்ஸில் போவீங்க. இப்போ அது ப்ரைவேட் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் ப்ரைவேட் பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நஷ்டத்தில் ஓடிட்டு ப்ரைவேட் அதுவே போய் அதுதான் சார் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. இப்போ மேலும் ஒரு இது நஷ்டம் ஆகும். அப்போ நஷ்டமாகும் போது கேட்டால் மெல்ல பஸ்ஸை குறைச்சிட்டு ப்ரைவேட் பஸ்ஸுகள் வந்து நிறைய வரும். அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்க மூலமாக நஷ்டம் கேட்டிங்கன்னா வந்து ப்ரைவேட் பஸ் வரும்போது அந்த டேக்ஸஸ் அவங்களுக்கு அவங்க சொல்கிற டிக்கெட் அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ புரியுதுங்களா? பல வகையில் ப்ரைவேட் பண்ணலாம்.
இதுவும் வந்து ப்ரைவேட் பண்ணக்கூடிய வந்து வேலை தான். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து இலவசம் அறிவிக்கும் போது அந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் யாராவது வந்து குரல் கொடுத்து போராடினாங்களா? களத்தில் போராடல. காரணம் என்னென்னா அங்கே அவங்களுக்கான சங்கமே வந்து திமுக சார்ந்த சங்கம், அதிமுக சார்ந்த சங்கம் இருக்குது. ஸோ திமுகவோட ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இலவச பஸ், அதுவும் பெண்களுக்கு இலவசம்னு அதுலேயும் ஒரு பாரபட்சம் காமிச்சாங்க பாருங்கள். அது யாருமே கேட்கவே இல்லை. ஏங்க பெண்களுக்கு மட்டும் இலவசம் இருக்கேன், எங்களுக்கும் இந்த இலவசமாக சொல்ல வந்து விடலாமே என்ன, ஆனால் வந்து விடலை. ஸோ இப்போ இது எப்படி சரி கட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதற்கட்டமாக வந்து இந்த சொன்னாங்களே இந்த டீலக்ஸ் பஸ்ஸை குறைப்பாங்க, இருக்கிற பஸ்ஸுக்கு டிக்கெட்டை ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அப்படி பார்த்துப்பாங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. எப்படியும் பஸ் ஃபேர் ஏற்றுவாங்க சார், பஸ் ஃபேர் ஏற்றுவாங்க. அது யார் வரும்? உங்களுக்கு வரும், எனக்கு வரும் சார். சொல்லுது நீங்கள் என்ன சொல்லுங்க, சந்தோஷப்படுவீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பரவாயில்ல என் ஒய்ஃப் வந்து ஃப்ரீயாக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, திருப்தி உங்களுக்கு. ஆனால் கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் சரியா அப்படியே தான். உங்கள் ஒய்ஃபு இல்லை, ஒய்ஃப் இல்லை, அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இதுக்காகவே. பஸ்லலாம் ஃப்ரீயாக போகலாம். நீங்கள் பழைக்காத அந்த மாதிரி பாருங்க எவ்வளோ ஸ்கீம் இருக்குது பாருங்க. நீங்கள் என்ன எங்க கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடுங்க. ஏன்னு பாருங்க எவ்வளோ பாருங்க. நீங்கள் வந்து மகப்பேரோட பாருங்க குழந்தைக்கும் மூந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாலிக்கு தங்கம், அதான் தாலிக்கு தங்கம், தாலிக்கு தங்கம். இன்னும் உங்களுக்கு பாருங்க பஸ்ஸில் ஃப்ரீ. அப்போ எவ்வளோ பாருங்க ஒரு பெண்ணால நீங்கள் எவ்வளோ ஆதாயம் அடைகிறீங்கன்னு பாருங்க. அப்போ இந்த அரசு நீங்கள் வந்து எப்படி சார் பாராட்டணும் சார்? ஆனால் வந்து பெண்களுக்கும் சேர்த்து நான் ஒருத்தனாவே டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். அதுதாங்க நீங்கள் சார் நீங்கள் என்னன்னா பண்ணுங்க சார். குடும்பத்தில் 1000 ரூபாய் வருது, குழந்தைக்கு வந்து மோதிரம் வருது, தாலி வருது, என்ன சிலிண்டர் வருது, இப்படி எல்லாமே வந்து கடனும் மேலே ஏறி வருது சார். அது கரெக்ட் தான் சார். அப்புறம் யார் சார் வீட்டான வந்து நிற்க போகிறாங்க கடன் கொடுன்னு சொல்லிட்டு? யாராவது வந்து இன்னும் தேட போகிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இதே ஒரு இஎம்ஐ வாங்கினா உங்களை ஃபோன் அடிச்சு கேட்பான், எப்போ சார் கட்டுறீங்கன்னு கேட்பான் இல்லையா? இது அப்படி கிடையாது இல்லை, கவர்மெண்ட் தானே சார் வாங்குது. அப்படி ஒரு பார்வை இருக்கு, புரியுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டால் மறக்காம அடுத்த முறை வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு வந்து விஜய் அண்ணாக்கு வாக்களிச்சிருங்க, சரியா சார்? இது கேம்பெயின் மாதிரி இல்லை சார். இல்லை சார், சார் அடுத்தடுத்து ஸ்கீம் வருது இல்லை சார்? ஓ ஓகே சார். அதெல்லாம் 5 ஆண்டு கால ஆட்சி சார். இது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதான் சார் 5 ஆண்டு கால ஆட்சி. இது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கொடுப்பாங்க. சிஎம் விஜய் அவர்களை கம்பேர் பண்றப்போ வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் அந்த அளவுக்கு இல்லை சார். நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். முதல்ல எதுல காம்படிட் கேளுங்க. எதுல சார்? இவருக்கும் கொள்கை இல்லை, அவருக்கும் கொள்கை கிடையாது. புரியுங்களா சொல்றது? இவருக்கும் வந்து இண்டிபெண்டன்ஸ்ல வந்து ஒரு நடிகை தான் வந்து ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தாங்க. எங்க தலைவர் வந்து தனுஷ்க்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யார்? நான் சொல்லலை, அவங்க ரசிகர்கள். அப்படி உட்கார்ந்து யார் சார்? 6 பேர் 7 பேர் உட்காருவாங்கன்றாங்க. யாரா ஒரு 2 பேர்? அது தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் சொல்லணும். யாருக்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் விவாகரத்து ஆயிருக்குன்னு பாருங்க. அவங்கள தான் நீங்க ஃப்ரண்ட் சேர்ல சீட்ல சார். அது ஏதோ ஃபன்னுக்காக நல்லா பண்ணீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் யாருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 28 வருஷம் முன்னாடி இருக்கும், இந்த திருடா திருடி படம் வந்துச்சுல. ஆமா சார். அந்த டைம்ல தலைவா நீ ஆணையிடு, என் தலையை உன் காலடியில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் விளம்பரம் பண்ணியிருந்தான். தருதலிங்கன்னு சொல்லி பார்த்தா இது அன்னைக்கு அப்பதான் அறிமுகமான காலகட்டம் சார். திருடா திருடி படம் வந்ததெல்லாம் பார்த்துங்க சார். புதுப்பேட்டை படத்தெல்லாம் முன்னாடி தானே சார் அது, இல்லையா? அப்போ தலைவா ஆணையிடு, எங்கள் தலையை உங்கள் காலடியில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பயே முடிஞ்சிச்சு. இது இந்த நாடு எங்கேயோ போயிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு காம்படிட்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறவங்க யாரும் பெரிய வந்து படிப்பாளியா அறிவாளியா யாருமே நமக்கு தெரியல. சரி சார், அறிவாளி மாதிரி காட்டிக்கிற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவற்ற பேச்சாக தான் இருக்குது. நம்ம பார்க்க ஆதவர்ஜனாவில் சொல்லலை சார். மினிஸ்டர் ஆதவர்ஜனா அவர்களை ஆதவர்ஜனாக இருக்கட்டும் எல்லாம் விட்டோம். அப்படிதான் சொல்கிறது எல்லாருமே அவர் தான் நான் சொல்கிறேன். அறிவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முட்டாள்தனமாக எவ்வளோ பல்ப் வாங்குறதெல்லாம் பார்த்தோம்ல, பார்த்து தானே நிறைய இருக்குது. ஸோ நம்ம அதாவது என்னென்னா அறிவற்ற கூட்டமும் ஒன்று இருக்குது, சரிங்களா சொல்கிறது. தங்களை அறிவாளி மாதிரி நினச்சிக்கிட்டு பெரிய தன்னை ஒரு இன்டலெக்சுவலாக நினச்சிக்கிட்டு ரொம்ப வந்து சீன் போடுற வேலை தான் நடக்குது அந்த முதல் வரிசையில் இருக்கிற ஒரு 4 பேர், சரிங்களா சொல்கிறேன். அதனால் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷும் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. சட்டசபைன்றது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமாளிகள் கூடாரமாக ஆயிடுச்சு சார், அவ்வளோதான். சார் சோசியல் மீடியான்னு ஒன்று சொன்னீங்களா சார்? எனக்கு அதுலேருந்து ஒரு கேள்வி வருது சார். இப்போ சோசியல் மீடியாவில் பார்க்குறப்போ வந்து திடீர்னு யாரோ லுக் அண்ட் லைக், அதாவது கீர்த்தனா அவர்கள் மாதிரி இருக்கிறேன்னு தெரியுங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்ல வந்து நிற்பீங்கன்னு தெரியும்.
சொல்லுங்க இல்ல சார் அது வந்துட்டாங்க. சரிங்க. அவங்க வேற ஆடை சுதந்திரம் பெண்களுக்கு கிடையாதா, இப்ப நான் அது போட்டா என்ன தப்பு இல்லை இல்லை அப்படின்னு அவங்க பொதுவாக tweetல போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து ஒரு உருவத்தில் கொஞ்சம் சாயல், அதாவது என்ன ஒரு நெருக்கமாக ஒரு ஒரு உருவத்துக்கு இன்னொரு உருவத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. நெருக்கம்னா அந்த சாயல் சொல்கிறேன் நான். சொல்கிறாங்கல்ல வந்து 7 பேர் இப்போ என்ன கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, உங்களை மாதிரியே ஒருத்தர் நான் பார்த்தேன் சார். எங்கே பார்த்தீங்க? தண்டையார்பேட்டில் போனால் நான் தண்டையார்பேட்டில் இருந்து வந்திருந்தேன், ஒரு வேலையாக இருந்தேன், அப்போ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் சில பேர் சொல்லும் போது என்னென்னா, உங்களை நான் அங்கே பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறது தான். இப்போ உங்களை மாதிரி கூட யாராவது இருக்கலாம் சார், இப்படியா சொல்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொல்லணும், நான் அவன் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த நபர் வந்து அந்த பெண் வந்து நான் இல்லை சொல்லிட்டு கறந்து போயிடுவீங்களா? என்ன விமர்சனம் வந்ததோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து அது என்ன இருக்குது, தப்பு இருக்குது, ஏன் அப்படி ட்ரெஸ் போட்டால் என்ன? ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். இது ட்ரெஸ் போட இது ஒரே நிமிஷம் சார், தப்பா நினச்சிக்காதீங்க, இன்டரப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சப்போர்ட்டா, அதாவது தாவேகா மினிஸ்டருக்கு சப்போர்ட்டா கனிமொழி அவர்கள், டிஎம்கே கனிமொழி அவர்களும், கனிமொழி அப்படி ஏதாவது சொல்லிட போகிறேங்க. அவங்க கனிமொழி இருக்கட்டும், எந்த மொழினா இருக்கட்டுங்க, தப்புனா தப்பு தானேங்க. எந்த கனிமொழினா இருக்கட்டும், தாவேகால இருக்கிற கனிமொழினா இருக்கட்டும், திமுக இருக்கிற கனிமொழினா இருக்கட்டும், தப்புனா தப்பு தான். இப்போது என்ன பிரச்சனை நடக்குது, ஒரு குறிப்பிட்ட பெண் அவங்க வந்து கீர்த்தனா மாதிரி, அவன் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மாதிரி இருக்கிறாங்கன்றது தகவல். இப்போ அது மட்டுமே ட்ரோல் ஆகலை, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடுப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆடை வந்து அந்த முழங்காலுக்கு மேலே வந்து ஆடை வந்து குறைச்சிருக்கிறாங்கன்றது தான் விவாதமே. அதுதான் பிரச்சனை. இவங்க யார், கீர்த்தனாவோட தங்கையா, கீர்த்தனா மாதிரி இருக்கிறாங்கன்னு நான் பேசலை. கீர்த்தனா மாதிரி இருக்கிறாங்க சொல்லிட்டு நான் கீர்த்தனா மாதிரி இல்லை, கீர்த்தனா தான் இது, ஆனால் பாருங்கள் வந்து ஆடை குறைப்பு பாருங்கள் அப்படின்னு பேசும்போது அதுக்கு அமைச்சர் வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும், அவ்வளோதான். அதுதான் கரெக்ட். அப்போ ஆடை சுதந்திரம் சார். திருப்பி ஆடை சுதந்திரன்றது வேறங்க. ஆடை சுதந்திரன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க சார், சட்டை போட்டிருக்கீங்க, சரியா, சட்டை போட்டிருக்கீங்க, பேண்ட்டு போட்டிருக்கீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடை சுதந்திரம். நாளைக்கு நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டாக மாற்றலாம், அந்த ஷர்ட்டை டிஷர்ட்டாக மாற்றலாம், புரியுதா சொல்கிறது? இது வந்து ஆடை சுதந்திரம். நீங்கள் வேறு கலர் போடலாம், புரியுதா சார்? ஏன் டைட்டாக கூட போடலாம், சட்டை லூஸாக இருக்குது டைட்டாக கூட போடலாம், இல்லை கோட் ஷூட் போடலாம், இல்லை வேறு என்ன டிசைன் ஒன்றா கூட போடலாம். இதெல்லாம் போட்டால் வந்து பேசப்பட மாட்டீங்க. இதே இடத்துல உட்காந்திங்கன்னா சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒருவர் தான். நீங்கள் வந்து என்ன செய்யணுங்கன்னா, நாளைக்கு வரும்போது ஒரு டைட்டாக வந்து ஒரு நெக் பன் கூட இல்லை, ஒரு கட் பனின் போட்டுக்கிட்டு ஒரு ஜட்டி போட்டுன்னு வந்து உட்காந்து ஒரு ஆங்கரிங் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். முதல்ல ஒரு படித்தவங்க நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா எப்படிப்பா? புரிதல் வேணும். ஆடை சுதந்திரன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வடிவம் எப்படி. இப்போ இதே கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டாங்க, அப்போ சில பேர் வந்து கிண்டல் அடித்தாங்க, அதை நான் தப்புன்னு பேசினேன். இன்றைக்கி காலம் மாறிட்டு இருக்குது. ஒரு நவீன உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்துறை அமைச்சர்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கேருந்து போகிறீங்க, ஃபாரின் போகிறீங்க, வேட்டி கட்டினா போகிறீங்க, இங்கேருந்து ஃபாரின் போகும்போது பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டு போகிறீங்கல்ல, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு நவீனமயமாகும் போது பார்த்தீங்கன்னா ஆடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து புடவை தான் கட்டிட்டு வரணும்னு கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு வரட்டும், அது ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட்டே நான் போடாமல் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன்னு சொல்லிட்டு காலுக்கு கீழே போடுறது, இந்த ஏதோ சொல்கிறாங்க இந்த ஸ்லீவ்லெஸ்னு ஏதோ சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிறது, இல்லை வந்து முழங்காலுக்கு மேலே, முழங்காலுக்கு கீழே இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது சார். இவங்க முழங்காலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொடை தெரிகிற மாதிரி வந்து ஒரு உடையை போடும்போது இதை எப்படி நீங்கள் ஆடை சுதந்திரம் சொல்லுவீங்க? கேட்டால் நம்ம பார்வை அப்படி, அந்த கதை ரொம்ப நாளாக ஆழ்ந்துட்டுருக்குறாங்க, அதெல்லாம் இனிமேல் வேகாது. உங்கள் பார்வை அப்படி கிடையாது. இங்கே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆடை சுதந்திரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆடையை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது கிடையாது. ஆண் குறைச்சாலும் தப்பு தானே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு செலிப்ரிட்டி சார், ஒரு லேடி வராங்க சார், அவங்கள தான் நீங்கள் வந்து நேர்காணல் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு நெக் பனின் போட்டு உட்காருங்களேன், அதுவும் ஆடை தானே, அதுவும் ஆடை தானே சார், பண்ண முடியாது. இப்போ புரியுதுங்களா? ஆடை கட்டுப்பாடற்ற சுதந்திரம், காட்டு மிராண்டித்தனம். நீங்கள் முதல்ல வந்து 2 விஷயத்துக்கு வந்து ஆடை வந்தது. முதல்ல மனுஷன் காட்டு மிராண்டி தான் இருந்தான். ஒன்று சீதோஷ நிலையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக, சீதோஷ நிலை கிளைமேட்டு, அது இல்லாமல் ஜந்துக்கள் கிட்ட இருந்தும் பாதுகாத்துக்க முடியும். இது ஒரு பார்ட். அதுக்கு பிறகு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் வளர வளர மான உணர்வின் அடிப்படையில் ஆடைகளும் வடிவமைக்க டிசைன் பண்ணுறாங்க. அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இடுப்பு கீழே மட்டும் ஒரு ஆடை இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு மேலாடைன்னு இருந்துச்சு. ஸோ 2 பக்கம் வந்து ஆடை
அதாவதுக்குன்னா 2 பாகங்களும் மூடும்போது ஏன் உடலையே வந்து பாதுகாக்கிறதுன்றது வந்து பார்த்தோன்னா சன்லைட்லேருந்து பாதுகாப்பு, எறும்புலேருந்து பாதுகாப்பு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போது 2 விஷயத்துக்காக. ஒன்று மான உணர்வு, அதாவது நாகரிக வளர்ச்சி, மான உணர்வுக்காக. இன்னொன்று சீதோஷ நிலை. இது 2மே தான் இருக்கு. இப்போ நம்ம ரஷ்யாவில் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே இருக்க முடியுமா சார்? இருக்க முடியாது. ரஷ்யாவில் குறிப்பிட்ட இடத்துல பனி பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையிலேருந்து மொத்தமாக கவர் பண்ணிப்பாங்க. அதுவும் எப்படி இருக்கும், ஆடையே வந்து கிலோ கணக்கில் இருக்கும், அது தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதை போட்டு இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இருக்க முடியாது, ஓட்டவுடனே எப்போ கழட்டுவோன்ற மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரியும் உடைகள் இருக்குது. அங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா இது மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜட்டி போட்டு நிற்க முடியாது சார், அவ்வளோதான், ஐஸ் கட்டி ஆயிருக்கு நீங்கள். ஸோ அதனால் வந்து சீதோஷ நிலைக்காகவும் மான உணர்வு வச்சு தான் இப்போ நான் கேட்குறேன், இந்த கீர்த்தனாவை யாரோ சொன்னீங்களே, கனிமொழி சொன்னீங்கல்ல, இது ஒன்றும் தப்பு இல்லை சொல்லிட்டு, இதெல்லாம் வெளிப்பூச்சிக்கு வந்து இந்த ஃபெமினிசத்துக்காக பேசக்கூடிய பேச்சுக்கள். இப்போ நான் கேட்குறேன், தப்பு இல்லைல்ல, எங்கே அந்த பெண் போட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொது வெளியில் போக முடியுமா? நீங்கள் உங்களை எது தடுக்குது நீங்கள் சொல்லுங்கள். இங்கே எம்பியாக இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்கலாம் கிடையாது, பெண்ணாக இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், கனிமொழி பெண் தானே, அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, எங்க அந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு போக சொல்லுங்க பார்க்கலாம். பிளேஸ்க்கான டெக்கோரம் இருக்கு சார், இது பிளேஸ்க்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு சார். திருப்பி ஏன் சார் அது பிளேஸை பற்றி வந்து மைண்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இதுவும் பொது வெளி தானே சார், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடம் தானே, பாராளுமன்றம் மட்டும் என்ன, இது பொது வெளி தானே. அப்போ ஏன் அது எது தடுக்குது? பதவியை தடுக்குது உங்களை? அப்போ பதவிக்கு ஏற்ற ட்ரெஸ் அப்போ பதவியில் இருந்து அந்த ஆடை அணிந்தால் அது கண்ணிய குறைவு அப்படின்னு நினைக்கிறீங்க, அதானே இருக்கலாம் சார். கண்ணிய குறைவுன்னு நினைக்கிறீங்க. அந்த ஆடையை போட்டு நான் ஒரு எம்பி, அந்த ஆடையை போட்டு நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கு போக முடியும்? அந்த ஆடையை போட்டு நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொது மேடையில் ஏற முடியும் அப்படின்னு சொல்ல. இப்போ புரியுதுங்களா? நமக்கான கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, நாகரிகம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை சீதோஷ நிலைன்னு ஒன்று இருக்குது. ஒரு பொது வெளியில் போயிட்டு எத்தனை பொது நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம். இந்த மாடர்ன் ட்ரெஸ்ன்ற பேரில் என்னென்னலாம் பண்ணுறான். ஒரு டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த டெய்லரிங் டேலண்ட்ன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ குறைவான துணியில் வந்து ஒரு முழு வந்து உடையை தச்சு கொடுக்குறான். ஒரு முழு பெண்ணோட உடலுக்கு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்ச துணி, ஒரு கர்ச்சீப் கொடுத்தா போதும், அவன் டிசைன் பண்ணி தச்சு கொடுத்துருவான், கட் பண்ணி போட்டு இதான் ட்ரெஸ்ஸு. அப்படி ஆயிடுச்சு. அது கிடையாது. பெண்கள், நான் மீண்டும் நல்லா அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், பெண்கள் ஆடை சுதந்திரத்தை வந்து தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. பெண்கள் மட்டும் இல்லை, உங்களை போன்ற ஆண்களும் தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஆண்களும் பெண்களும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சமம் தான். நீங்கள் வந்து ஆபாசன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நான் என்ன ஆபாசத்தை காட்ட போகிறேன், என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜட்டியை போட்டுக்கிட்டு ஒரு நெக் பண்ணி கூட ஒரு கட் பண்ணின்னு போட்டு நீங்கள் உட்காருங்க. அதை பார்க்குற எத்தனை பெண்கள் என்னங்க இவன் வந்து இவ்வளோ செக்ஸுவலாக வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஒரு ஆங்கரிங் உட்காந்துட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் வந்து முதல்ல இது புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம ஃபெமினிசம் பேசுகிறதுக்காக வந்து ஒரு தவறை வந்து சரி பண்ண முயற்சி பண்ணக்கூடாது, ரொம்ப ஆபத்தானது அது. இன்றைக்கி வந்து அந்த பெண்ணை பார்த்த வரைக்கும்னு கேட்டால், அந்த ஏதோ வந்து லாங் ஷாட்டில் வந்து அந்த கேமரா எடுத்திருக்காங்க மேலே, இந்த டாப் வியூவில் இருந்து கேமரா பார்வை இருந்தால் தெரியும், புரியுங்க சொல்கிறது. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னோ தெரில, மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாலையில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கும் மேலே. அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆபாசோட தான். இங்கே யார் வந்து ஸ்கேல் வச்சு தான் அளந்துட்டுலாம் இருக்க முடியாது, இது ஆபாசம் இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க உடல் பருமனாக இருந்தாங்க, ஒல்லியாக இருந்தாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஆடை குறைப்பு இருக்கா இல்லையா, மனசாட்சிக்கு பதில் சொல்லணும். நீங்கள் காட்டின அந்த பெண் வந்து இப்போ அவங்களே வந்து பேசுகிறாங்க, ஆடை குறைப்பு இருந்தா இல்லையா? ஆடை குறைப்பு இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால தான் விமர்சனமும் ஆச்சு. ஓகே சார். நீங்கள் அவங்க வெறும் கோட் ஷூட் போட்டிருந்தாங்க, ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அதுக்காக வந்து கிரிட்டிசிசம் ஆகலை. ஆடை குறைப்பு பண்ணியிருந்தனால கேட்டால் ஒரு அமைச்சர் எப்படி இந்த கண்ணிய குறைவாக இப்படி ஒரு ஆடையை போடலாம், அதுக்கு அமைச்சர் கேட்டால் நான் அது இல்லை, முடிஞ்சிச்சு. ஆனால் அப்படி போட்டால் என்ன தப்புன்னு அங்கே தான் சிக்கல். அப்போ போட்டால் தப்பு இல்லைன்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பொது வெளியில் போங்க. அப்போ வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு முடிவு பண்ணலாம். மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது சார், அதில் வந்து தப்பிக்க முடியாது. அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும். ஓகே சார். இங்கே ஆடையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காகன்றது முதல்ல புரிதல் வேணும். ஆடை என்பது வந்து பார்த்தீங்கன்னா உடலை மூடுவதற்கு தான் ஆடை. உடலை எதுக்காக மூடணும்? நம்மளுடைய சுற்றுப்புற சூழலுக்காகவும் வந்து மான உணர்வுக்காகவும்
சுற்றுப்புற சூழலுக்காக தான் வந்து இந்த முழு உடைய. அப்போ அதில் நீங்கள் குறைக்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஆளாளுக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, யார் அந்த லேடி யாரோ ஒரு அந்த பேட்டிக்கிறாங்க சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டு கொடுக்குறீங்கல்ல, அது ஒரு தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அது தப்பு கிடையாதுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் ஃபாலோ பண்ண மாட்டேங்க, அது எப்படிங்க, நான் சட்டசபைக்கு போகணும், நான் பாராளுமன்றத்துக்கு போகணும், நான் வந்து பொது மேடைக்கு போகணும் அப்படி சொல்ல முடியுமா? இங்கே புடவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்பட்டவங்க இருக்கிறாங்க. புடவை தான் நான் அணிவேன்னு சொல்கிறாங்க, அது அவங்க சுதந்திரம். நான் வந்து சுடிதார் தான் அணிவேன், அது அவங்க சுதந்திரம். இல்லை இன்னும் சில பேர் கோட் ஷூட் போடுவாங்க நான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, அது சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திர பேரில் நீங்கள் ஆடையை குறைச்சிங்கன்னா அப்போ தான் சிக்கல். புரியுது சொல்கிறது? இப்போ நீங்களே இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு உடை போட்டுன்னு உட்காந்தாங்கன்னா உங்கள் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. புரியுதா சொல்கிறது? இப்போ இதே வந்து அந்த ஒரு ஆடை குறைச்சிட்டு வந்து ஒருத்தர் வந்து முன்னாடி பேசினாங்கன்னா நீங்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டீங்க. கரெக்டாக? அப்படி இல்லை சார். தெரியல, நான் இருக்கிறத சொல்கிறேன். நீ இப்போ என் கண்ணை பார்த்து பேசியிருக்கீங்க சார். இதே ஒரு பெண் வந்து உட்காந்துருந்தாங்கன்னா, இல்லை சார், நீங்கள் வந்து ஆடை குறைச்சி உட்காந்தாங்கன்னா உங்கள் பார்வை எங்கே போகும்? கண்ணை பார்த்தா பேசுவேன். சார் சந்தோஷம், நான் கண்ணை பார்த்தா சார், நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கலாம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.